அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கும் ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் கிரேடுக்கும் ஆட்கள் தேர்வு செய்கிறதுக்கான அறிவிப்பானை இப்போ அஃபிஷியலாக ஜிஓ பாஸ் ஆகிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தா கான்ஸ்டபிளுக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்குமான ரெக்ரூட்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தினா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு 10th முடிச்சிருந்தால் போதும், சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு நீங்கள் 12th முடிச்சிருந்தால் போதும். இந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு இந்த முறை 2000 வேக்கன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 வேக்கன்சின்றது ரொம்ப லோ லெவல் தான். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தா 9000 ப்ளஸ் இருந்துச்சு. ஸோ மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இதே சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தா 250 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிபிடி தான். சிபிடியை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி போர்டு கண்டக்ட் பண்ணுறது தமிழில் நம்ம ஜோனுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் நீங்கள் தமிழ்லேயே எழுதிக்கலாம், உங்களோட நியர்பை சிட்டிஸில் எழுதிக்கலாம். அதற்கு அடுத்ததாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 545க்குள்ளே 1600 மீட்டர் கிளியர் பண்ணணும். லாங் ஜம்ப் இருக்குது, ஹை ஜம்ப் இருக்குது. அதற்கு அடுத்ததாக ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதை முடித்தவங்க ஃபைனலாக டாக்குமெண்டேஷன், மெடிக்கல் இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தா குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இதை பற்றி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இந்த இந்தியன் சிட்டிசனுக்கான சப் இன்ஸ்பெக்டர் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு +3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு +5 இயர்ஸ். ஓபிசி கேண்டிடேட் 28 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 30 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இதே நீங்கள் கான்ஸ்டபிள் பிரிவை தேர்ந்தெடுத்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th முடிச்சிருந்தால் போதும். மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓபிசி கேண்டிடேட் சேம் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் +5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப். உங்களுக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி அன்ரிசர்வ்டுக்கு வந்து 165 மேலுக்கு கொடுக்குறாங்க. ஃபீமேலுக்கு வந்து 157 கொடுக்குறாங்க. செஸ்ட்டு வந்து மேலுக்கு மட்டும்தான். அன்எக்ஸ்பேண்டில் 80 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பேண்ட் விரிவடைஞ்ச நிலையில் 5 சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்கணும். அவ்வளோதான். இதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உயரத்தில் 160 சென்டிமீட்டர் வரைக்கும் தளர்வு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அன்எக்ஸ்பேண்ட் அதாவது விரிவடைவாத நிலையில் 76.2 இருக்கணும். விரிவடைந்த நிலையில் 81.2 சென்டிமீட்டர் செஸ்ட் இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷனுக்கான பேசிக் நாம்ஸ், அவங்க என்னென்ன நாம்ஸ் படி நடத்துகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சிபிடிக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 120 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஜிகேல மட்டும் 50 மார்க் இருக்குது. அடுத்ததாக மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தா அப்படின்னா 35 மார்க் வரும். ரீசனிங் வந்து 35 மார்க் வரும். டோட்டலாக 120 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு வந்து 90 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன்ஸை கரெக்டாக டூரேஷனுக்குள்ளே முடிச்சிடணும். எக்ஸாம் சிலபஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சிலபஸ், அடுத்த எக்ஸாமுக்கான டீட்டெயில், டாபிக் வைஸ் டீட்டெயில்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோஸும் நம்மளோட சேனலில் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ நீங்கள் இந்த ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஃபைனலி ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு 1600 மீட்டரை 6 நிமிஷம் 30 செகண்டில் ஓடணும். இதே நீங்கள் கான்ஸ்டபிள் அப்படின்னா 5:45 ஓடுனா போதும். சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேல் வந்து பார்த்தா அப்படின்னா 800 மீட்டர் 4 நிமிஷத்தில் ஓடணும். இதே கான்ஸ்டபிள் ஃபீமேல்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 3 நிமிஷம் 40 செகண்டில் 800 மீட்டர் ஓடணும். லாங் ஜம்ப்பும் இருக்குது, ஹை ஜம்ப்பும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சப் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லிடுறேன். மென்னுக்கு பார்த்தா அப்படின்னா லாங் ஜம்ப் வந்து 12 ஃபீட் தாண்டணும், ஹை ஜம்ப் வந்து 3.9 இன்ச் தாண்டணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 14 ஃபீட் தாவ வேண்டியது இருக்கும். ஹை ஜம்ப் வந்து 4 ஃபீட் தாவ வேண்டியது இருக்கும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கான லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் டீட்டெயில். ஸோ அதை முடித்தவங்க அதுக்கடுத்து மெடிக்கல் போவீங்க. மெடிக்கலில் சிஏபிஎஃப் கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிப்படையில் என்ன மெடிக்கல் நாம்ஸோ அதன் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேராமிலிட்ரிக்கும் ஆர்மிக்கும் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ டஃப்பான மெடிக்கல் இந்த ஆர்பிஎஃப்பில் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி பயிற்சி பெறலாம். ஸோ உங்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஸோ தொடர்ந்து இது ரிலேட்டடான வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். மறந்துடாமல் அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.